ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான vlog வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா, செய்யார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் வரை தான் நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். செய்யார்லேருந்து திருவண்ணாமலைக்கு எல்லோரும் அதிகமாக 437 தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ரூட் பார்த்திங்கன்னா ஆரணி, போலூர், கலசப்பாக்கலையோ திருவண்ணாமலை போகும். இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு ட்ராவல் விளாக் போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் எல்லோரும் போய் பாருங்கள். இன்றைக்கி நாம் போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட்டான ரூட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்சி விழுப்புரம் சேத்துப்பட்டி போலும் இந்த ஆப்ரேட் ஆகக்கூட 341 சாதாரண கட்டண பஸ்ஸில் தான் நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, எந்தெந்த ரூட் வழியாக போச்சு, எத்தனை மணி திருநாளை போய் ரீச் பண்ணாங்கிற டீட்டெயிலாம் வீடியோ நடுவில் சொல்லியிருக்கேன். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 341 பஸ் பார்த்தீங்கன்னா இன்னமும் பழைய க்ரீன் பஸ் தான் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ்ஸில் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ பாருங்கள். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வரக்கூடியது. சென்னையில் பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 எடுத்து செய்யாருக்கு 11:30 வந்துடும். 11:30 வந்து 11:40 பஸ் எடுப்பாங்க. நான் 11:15 பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். கரெக்டாக பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 11:30 வந்துருச்சு. 11:30 வந்து ஷார்ப்பாக 11:40 பஸ் எடுத்துட்டாங்க. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா செய்யாரம் திருவண்ணாமலைக்கு 67 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா சாதாரண கடத்தினால 67 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பஸ்ஸோட ரூட் பார்த்தீங்கன்னா செய்யாரம் திருவண்ணாமலைக்கு கொர்க்க, ஆவணியாபுரம், பெரிய கொரப்புலூர், சேத்துப்பட்டு, அவலூர்பேட்டை வழியாக திருவண்ணாமலை போகக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டு, ஃபுல்லாக ஒரு கிராமத்தை கவர் பண்ணுற ரூட்டு தான் இது. நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா குர்க்கைக்கு அப்புறம் வாழைப்பந்தல் கூட்டூரில் வந்து ஜாயிண்ட் ஆகும். இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரணிலேருந்து வந்தவாசி போகிற மாவட்ட சாலையில் போய் ஜாயிண்ட் ஆகும். இந்த ரோட்டில் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். நான் போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆவணியாபுரம் லட்சுமி நரசிம்மர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த கும்பாபிஷேக விழாவுக்கு பார்த்தீங்கன்னா மினிஸ்டருங்க 3 பேர் வந்தாங்க. அது இல்லாமல் சரௌண்டிங்கில் ஜனங்க ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. அப்புறம் ஸ்பெஷல் பஸ் நிறைய ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆவணியாபுரம் லட்சுமி நரசிம்மர் கோயில் பார்த்தீங்கன்னா மன்னர் காலத்துலேருந்து இருக்குது. மிகவும் பழமையான கோயில். இந்த கோயிலில் நடுமலையில் பார்த்தீங்கன்னா நரசிம்மரும், மேல்மலையில் பார்த்தீங்கன்னா பெருமாள் இருக்காங்க. இந்த ஆவணியாபுரம் கோயிலை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ பாருங்கள்.
ஆவணியாபுரம் கோயில் கும்பாபிஷேகத்துக்காக சரௌண்டிங்கில் சேத்பட்டு பெரிய குழப்பம் கிராமத்திலேருந்து நிறையா ஜனங்க கோயிலுக்காக வந்திருந்தாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க. கீழே பார்த்தா கிட்டத்தட்ட 2 பஸ் ஜனம் இருந்தது. நம்ம பஸ்ஸில் முடிஞ்ச அளவுக்கு ஜனம் ஏற்றிட்டாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷம் பஸ் நிப்பாட்டாங்க. ஏன்னா டிக்கெட் போடுறதுக்காக, ஏன்னா பெரிய குழப்பம் ஜனங்க நிறையா பேர் இருந்ததால டக்குன்னு டிக்கெட் போட முடியாத ஒரு 10 நிமிஷம் பஸ்ஸை நிப்பாட்டி டிக்கெட் போட்டு தான் பஸ் எடுத்துகிட்டு போனோம். ஆவணியாபுரத்தில் டிக்கெட் போகிறதுக்காக 10 நிமிஷம் பஸ் நிப்பாட்டினதால நம்ம பஸ்ஸு 10 நிமிஷம் லேட்டாக தான் பெரிய குழப்பத்துக்கு வந்தது. இந்த பெரிய குழப்பில் கிட்டத்தட்ட பாதி பஸ்ஸுக்கு மேலே டிக்கெட் இறங்கிடுச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா குழப்பலூர் கூட்டோடு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஆற்காட்டிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் போகிற மாநில நெடுஞ்சாலையாகும். இந்த ரோட்டில் தான் சேத்பட்டு செஞ்சி ஆறுன்ற பெரிய ஊருங்க இருக்குது. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். இது 10 மீட்டர் அகலம் கொண்ட மாநில நெடுஞ்சாலை. நான் அன்றைக்கி காலைல திடீர்னு கிளம்புறதுனால என் ஃபோனை சார்ஜ் போட மறந்துட்டேன். சேத்பட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக என் ஃபோனில் சார்ஜ் கொஞ்சம், அதனால் சுத்தமாக கேமரா ஒர்க் ஆகலை. சேத்பட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு நார்மல் டைம் 1 மணிக்கு போய் ரீச் ஆகும். 1 மணிக்கு போயிட்டு 1:20 எடுப்பாங்க. 20 நிமிஷம் சாப்பாடு பிரேக் அங்கே தான் போடுவாங்க. நம்ம பஸ் ஆவணியாபுரத்தில் லேட் பண்ணதுனால 1:10 தான் சேத்பட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. அங்கே போயிட்டு 1:20 ஷார்ப்பாக பஸ்ஸு வெளியே வந்துருச்சு. சேத்பட்டில் ஒரு ஹோட்டலில் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டேன். அங்கே ஒரு பரவாயில்ல ஒரு 40% ஏறிச்சு. முன்னாடி இப்போ ரோடு பார்த்தீங்கன்னா சென்னை கன்னியாகுமரி தொழில் வழிச்சாலை திட்டத்தில் போட்ட புது பைபாஸ். இது வந்து சேத்பட்டு பைபாஸு. இந்த பக்கம் டுவர்ஸ் செய்யூர் போகிற ரோடு, வந்தவாசி செய்யூர் போகிறது. இந்த பக்கம் அது ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா டுவர்ஸு போலூர் போகிற ரோடுங்க அது.
சேத்துப்பட்டுலேருந்து அடுத்த ஸ்டாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவலூர்பேட்டை தான். இந்த அவலூர்பேட்டை பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. இந்த அவலூர்பேட்டைக்கு இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனோம் நம்ம மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போயிடலாம். சேத்துப்பட்டுலேருந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவல்லே நம்ம அவலூர்பேட்டை ரீச் பண்ணிட்டோம். 1:56 நம்ம அவலூர்பேட்டை வந்துட்டோம். அவலூர்பேட்டையில் நம்ம பஸ்ஸுக்கு ரன்னிங் டைம் தான். அதாவது போயிட்டு ரொம்ப நேரம் நிற்காது. டிக்கெட் ஏற்றிட்டு இறங்கிட்டு உடனே கிளம்பிடும். அவலூர்பேட்டைக்கு அடுத்து எந்த ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா மங்கலம். இந்த மங்கலத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு 2:12 வந்து ரீச் ஆகிடுச்சு. ஃபைனலாக 2.25 மணி நேரம் ட்ராவல் பண்ணி திருவண்ணாமலை டவுனுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதாரண கட்டணம் தான். அதாவது ஒரு நார்மல் ஸ்பீட் தான் டிரைவர் மெயின்டைன் பண்ண. அவரையும் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் கேட்டாலும் இல்லைப்பா வண்டி அவ்வளோதான் போகும், இது மேலே வண்டி மிதிச்சாலும் போகாது, 50-55 தான் அது மாதிரி டாப் ஸ்பீட் நமக்கு. ஸோ இதனால் வேணால் வண்டி ஒரு பழைய வண்டினால ஒரு நல்ல ஸ்பீடு வந்துச்சு, பரவாயில்ல ஓரளவுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட்டுக்கு இந்த ஸ்பீடு ஓரளவுக்கு ஓகே தாங்க. ஏன்னா செய்யா திருநாவில் இந்த ஆவணியாபுரம் சேத்பட்டு வழியாக வந்தீங்கன்னா 80-85 கிலோமீட்டர் வரும். இந்த 85 கிலோமீட்டர் 67 ரூபா கட்டணன்றது ஒரு சாதாரண கட்டணம், ஒரு சராசரியான ஸ்பீடு தான், பரவாயில்ல. என்னென்னா ஒரு புது வண்டி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஜனங்களுக்கும், ஏன்னா சென்னையிலேருந்து திருவண்ணாமலை வரவங்க பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் ட்ராவல் ஆகும், ஒரு 6-6.5 மணி நேரம் ட்ராவல். அவங்களாம் இந்த பஸ்ஸில் வரது கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. ஏன்னா பஸ்ஸை பார்த்தோன்னே கொஞ்சம் பழைய பஸ் இருக்குது, பழைய மாதிரி இருக்குது, இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு ஒரு யோசனை வந்துடும் எல்லாருக்குமே. மற்றபடி ஸ்பீட் ஓகேங்க. 2:38 நம்ம திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் வந்து நம்மளை இறக்கி விட்டார் பைலட்டுன்னு. நல்லா கொஞ்சம் சேஃப்டியாக கூப்பிட்டு வந்தார். மோட்டல் பிரேக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 நிமிஷம் சேத்பூர் பஸ் ஸ்டாண்டில் போட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. இதேமாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.